பிக் பாஸ் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களே பொறாமையின் உச்சம் பெற்ற ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் தான். அவருக்கு மற்றவங்களுடைய முன்னேற்றம் அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். சுபிக்ஷா கூட நேற்று லைவில் சொன்னாங்க. மற்றவங்க ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் ஏன் மட்டப்படுத்துறீங்க? மற்றவங்கள தாழ்த்துறது தான் உங்களுடைய எண்ணமா? ஆமாம் அப்படின்னாரு இவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே அவ்வளோ பேர் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இவருடைய ஃபேஸ் பாருங்கள், பொறாமை. இன்னும் இவர் தானே என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராலாம் பதவி ஏற்றாரு. போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, அந்த ஸ்டாண்டப் காமெடி ஏதோ ஒன்று சொல்லி தொலைஞ்சிடாது. நீ போகிறதுக்குள்ளேயாவது எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு காமெடி பண்ணிடும் விக்ரம். ஏன்னா ஃபுல் வீடும் வைப்பில் இருக்குங்க. எல்லாருமே நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஊர்கிழவி வேணும் போல். அதாவது எப்போ பார்த்தாலும் புரளி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நபரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற கனி, அவங்க கூட சமீபத்தில் இணைந்த திவ்யா, இவங்கெல்லாம் கூட ஐயோ அவங்க ரொம்ப அழகாக வைப் பண்ணுறாங்களே, நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாமே நடனம் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்கங்க. 2 பேர் மட்டும் சும்மாவே அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறது எந்த விதத்தில் சரி? அதுலேயும் பர்டிகுலராக இந்த சபரி சீரியலில் நடிச்சிருக்காரு போல இருக்குது. சத்தியமாக எனக்கு எந்த சீரியல்லாம் தெரியாது. பட் சீரியல் தான் நிறைய பேர் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. ஓட்டு போடுறாங்க. அது சரியா? சீரியலில் நடித்ததுக்கு இங்கே ஏன் ஓட்டு போடுறீங்க? அதுவும் பெருசாக ஓட்டு போடுறதில்ல. இன்னொன்று இவர் கலாய்க்கிறங்கிற பேரில் அவ்வளவு பாடி ஷேமிங், அவ்வளவு வக்ர எண்ணம் உள்ள ஒரு நபராக நான் கண்டிப்பாக சபரியை பார்க்குறேன். அதாவது சபரி சொல்கிறாரு, பார்வாவோட அம்மா வருவாங்களாம், ஒரு விஷ பாட்டில் எடுத்துன்னு அப்படி ஊற்றுவாங்களாம். இது என்ன மாதிரியான வக்ர எண்ணம் பாருங்கள் சபரிக்கு. இது ஒரு காமெடின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது என்னடா உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு ஊற்றுறாங்கன்னு சொன்னால். இன்னொன்று, இவங்களுக்கு எண்ணமே அந்த மாதிரி இருக்குங்க. இவங்க எப்படிங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவானுங்க? எண்ணம் சுத்தமாக இருந்தால் தாங்க ஒரு என்டர்டெய்னராகவே உருவாக முடியும். எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும் அங்கே மக்களை சிரிக்க வைப்பவன் தான் கலைஞர்னு சொல்லுவாங்க. இந்த விக்கல் விக்ரம் கடைசி வரையும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நான் பார்த்துடணுங்க இந்த சீசனில். நான் உண்மையாலே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட பண்ணாத நான் தான் என்டர்டெயின் பண்ணுறேன்னு பதிவு பண்ணியே அங்கே இருக்கிறவங்கள நம்ப வச்சேன் பாருங்கள். அது மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது.